ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 7 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஓட்டை போட்டுட்டு கொஞ்சமாக வாணலியில் எண்ணெய் விட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கணும். ரொம்பவுமே எண்ணெய் ஊற்றக்கூடாது. சும்மா கொஞ்சம் எண்ணெயில், அதே எண்ணெயில் நல்ல பெரிய வெங்காயமாக மெலிசாக சீவின மாதிரி நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட கறி மசாலா அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி ஆனதும் எக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கடைசியாக பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சூப்பரான கோல்டன் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் ஃப்ரை டேஸ்ட்டில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எப்போவும் சாப்பிட்ற எக் ஃப்ரை மாதிரி இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.